வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்த்துருக்க மாதிரியான வீடியோ வந்து எப்படி மேக் பண்ணதை பற்றி பார்க்க போகிறோம். வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே வீடியோக்கும் ஒரு லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். Kill them with your success. Life is very short, namba. Bury them with your smile. உங்கள் மொபைலில் கைன்மாஸ்டர் அப்ளிகேஷனை ஓப்பன் பண்ணிவிட்டு கிரியேட் நியூன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. 16:9 ரேஷியோ செலக்ட் பண்ணிட்டு கிரியேட் ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு பேக்ரவுண்ட் வீடியோ வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த வீடியோவை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட் வீடியோ வந்து உங்களுக்கு 30 செகண்ட் இருக்கும். உங்களுக்கு எத்தனை செகண்ட்ஸ் தேவையோ அத்தனை செகண்ட் செட் பண்ணிவிட்டு தேவையில்லை அப்படின்னா கட் பண்ணிக்கோங்க. இப்போது எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ஃப்ரேம் பிஎன்ஜின்னு வந்து கொடுத்துருப்பேன். ஸோ அந்த ஃப்ரேம் பிஎன்ஜை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிட்டு இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா அதில் உங்களுக்கு வந்து 3 ஃப்ரேம்ஸ் இருக்கும். ஸோ 3 ஃப்ரேம்ஸ்லையுமே வந்து நம்ம 3 ஃபோட்டோஸை வந்து செட் பண்ணிக்கலாம். அதுக்கு லேயர் ஐகானை கிளிக் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு எடிட் பண்ணலான்னு இருக்கீங்களோ அந்த ஃபோட்டோஸை வந்து நம்ம 1 by 1 செலக்ட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நீங்கள் எந்த ஃபோட்டோ வச்சு மேக் பண்ணலான்னு நினைக்கிறீங்களோ அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ ஃபோட்டோவை செலக்ட் பண்ண வாட்டி ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து கிராப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டே வந்து கரெக்டாக வந்து இந்த மாதிரி கிராப் பண்ணிவிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி அதோட சைஸ் வந்து லைட்டாக கம்மி பண்ணிக்கோங்க. கம்மி பண்ணிவிட்டு கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போயிடும். இப்போ ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக வந்து அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து கிராப் பண்ணிட்டு டிக் ஆப்ஷனை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கரெக்டாக வந்து செட் ஆகிருக்கும். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனை எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷன் கான்ட்ராஸ்ட் ரெண்டுமே எந்த அளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிவிடுங்க. இப்போ நெக்ஸ்ட்டு 2 ஃப்ரேம்ஸ் இருக்குது. எகைன் அதே மாதிரி தான் அந்த 3 ஃப்ரேம்ஸ்லையுமே கரெக்டாக வந்து ஃபோட்டோஸை வந்து நம்ம அதே அளவுக்கு நம்ம செட் பண்ணணும். இல்லை அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபோட்டோஸை வந்து கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி கரெக்டாக வந்து இந்த ஃப்ரேம் அளவுக்கு இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு செட் பண்ணிட்டு லெஃப்ட் சைட் 3 டாட்டை கிளிக் பண்ணி சென்ட் டு பேக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பேக்கில் போய்டும். இப்போ கரெக்டாக அந்த ஃப்ரேமில் இந்த மாதிரி ஃபேஸை செட் பண்ணிட்டு ரைட் சைடு கிராப்பிங் ஆப்ஷனை கிளிக் பண்ணி கரெக்டாக அந்த ஃப்ரேம் அளவுக்கு இப்போ வந்து ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் கிராப் பண்ணிக்கலாம். ஸோ இது உங்களுக்கு இன்னும் பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் டைம் சேவ் ஆகும். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக வந்து கிராப் பண்ணிட்டோம். அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷன் எந்த அளவுக்கு தேவையோ அதே மாதிரி கான்ட்ராஸ்ட்டும் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு செட் பண்ணிக்கோங்க. ஒவ்வொரு ஃபோட்டோஸ்க்குமே அந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போய்ட்டு ஸ்டேச்சுரேஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது அதெல்லாம் கரெக்டாக வந்து செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களோட ஃபோட்டோஸ் வந்து கரெக்டாக வந்து செட் ஆகும். ஸோ அதனால் இருக்கிற பேலன்ஸ் இருக்க 1 ஃப்ரேம்லேயும் சேம் அதே மாதிரி நம்ம எப்படி 2 ஃப்ரேம்ஸ் வந்து செட் பண்ணமோ அதே மாதிரி அதையும் செட் பண்ணிக்கோங்க. இப்போ தான் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும். இப்போ 3 ஃப்ரேம்ஸ்லையுமே நம்ம 3 ஃபோட்டோஸுமே செட் பண்ண வாட்டி எல்லா ஃபோட்டோஸ்க்கும் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கீங்களா, அப்புறமா வந்து நம்ம 3 ஃபோட்டோவோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையும் ட்ராக் பண்ணியிருக்கீங்களான்றதையும் செக் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துடுங்க. லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம ஃபோட்டோஸ் வந்து பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை ஆட் பண்ணணும். உங்களோட ஃபோட்டோஸை பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண தெரியல அப்படின்னா நான் ஆல்ரெடி பேக்ரவுண்ட் எப்படி எரேஸ் பண்ணணும்னு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அந்த வீடியோ பார்த்து உங்களோட ஃபோட்டோஸ் வந்து நீங்கள் பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் ஆல்ரெடி எரேஸ் பண்ணி வச்சுருக்க பிக்கே செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ பேக்ரவுண்ட் எரேஸ் பண்ண ஃபோட்டோஸை செலக்ட் பண்ண வாட்டி அதை இந்த மாதிரி ஜூம் பண்ணிவிட்டு நான் எப்படி இந்த சைடில் செட் பண்ணியிருக்கணும் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல செட் பண்ணிக்கோங்க. அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவுக்கு ரைட் சைடு அட்ஜஸ்ட்மெண்ட்டில் போயிட்டு ஸ்டேச்சுரேஷனையும் கான்ட்ராஸ்ட்டையும் தேவையான அளவுக்கு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணி செட் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் வீடியோட ஃபஸ்ட்டுக்கு வந்துட்டு லேயர் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு ட்ரீ இமேஜ் வந்து கொடுத்துருப்பேன் பிஎன்ஜி. அதை டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த பிஎன்ஜி இந்த மாதிரி இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். ரொட்டேட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இமேஜை செலக்ட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டாக ஜூம் பண்ணுங்கள். ஜூம் பண்ணிட்டு நான் எப்படி செட் பண்ணுறேனோ இந்த மாதிரி இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த இடத்துல இந்த மாதிரி செட் பண்ணுங்கள். இப்போ அந்த இமேஜோட டைம் டியூரேஷனும் எண்டிங் வரையே ட்ராக் பண்ணிக்கோங்க. அந்த ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிட்டு லெஃப்ட் சைடு 3 டாட்டை கிளிக் பண்ணி டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. அந்த பிஎன்ஜை இதை அப்படியே இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. இப்போ ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கோங்க. ரொட்டேட் பண்ணிட்டு அது இந்த மாதிரி டவுனில் வந்து இந்த மாதிரி செட் பண்ணுங்க. நான் எப்படி இப்போ செட் பண்ணுறேனோ ஸோ இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இந்த மாதிரி வந்து செட் பண்ணிக்கோங்க. இப்போ செட் பண்ணிவிட்டு எகைன் அந்த பிக்கை செலக்ட் பண்ணிட்டு டூப்ளிகேட் எடுத்துக்கோங்க. டூப்ளிகேட் எடுத்து பிக்கை இந்த மாதிரி எகைன் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த மாதிரி சைஸை வந்து லைட்டாக கம்மி பண்ணிவிட்டு அதே மாதிரி ரொட்டேட் ஆப்ஷனுக்கு போயிட்டு மிரரிங்கில் ஃபஸ்ட் ஆப்ஷனை கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆப்போசிட்டில் வந்துடும். இப்போ இந்த பிக்கை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற மாதிரி இந்த மாதிரி செட் பண்ணிக்கோங்க.
இப்போ நான் எப்படி ஸ்க்ரீனில் வந்து செட் பண்ணி அதோட சைஸை வந்து நீங்கள் கம்மி பண்ணுறதா இருந்தாலும் கம்மி பண்ணி உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கலாம். இல்லை ஜூம் பண்ணி அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் கரெக்டாக வந்து இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி நேச்சுரல் ப்ளேஸில் இருக்கிற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம ஆல்மோஸ்ட் மேக் பண்ணியாச்சு. இப்போ இந்த ஃப்ரேமுக்கும் அந்த இதுக்கும் மேலே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த இடத்துல நீங்கள் ஏதாவது டெக்ஸ்ட்டு ஆட் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் இந்த டெக்ஸ்ட்டை வந்து அங்கே ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம சாங்ஸை வந்து ஆட் பண்ணிக்கலாம். லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு சாங்குடைய லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் வீடியோவாக கொடுத்துருப்பேன். அந்த வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக எடுக்கணும்னா அந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். எக்ஸ்ட்ரா ஆடியோன்னு இருக்கும். அதை கொடுத்துட்டிங்கன்னா வீடியோவில் இருக்க ஆடியோ தனியாக வந்துடும். இப்போ அந்த வீடியோவை லெஃப்ட் சைடு டெலீட் ஆப்ஷனை கிளிக் பண்ணி டெலீட் பண்ணிக்கோங்க. இப்போ வீடியோட ஃபஸ்ட்டு கொண்டு லேயர் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். நான் டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு லைட் எஃபெக்ட் வீடியோவும் கொடுத்துருப்பேன். அதையும் டவுன்லோட் பண்ணி செலக்ட் பண்ணிவிட்டு அதில் இருக்க ஆடியோவை ஃபஸ்ட்டு மியூட் பண்ணிக்கோங்க. இப்போ அப்படியே பேக்கில் வந்துட்டு அந்த வீடியோவை இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணுங்கள். ரொட்டேட் பண்ணிட்டு அதை வந்து நல்லா ஜூம் பண்ணிக்கோங்க. ஜூம் பண்ணிட்டு இந்த மாதிரி ஸ்க்ரீன் ஃபுல்லாக அந்த மாதிரி செட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். அட்ஜஸ்ட்மெண்ட்டில் ஸ்டேச்சுரேஷனை ஃபுல்லாக இன்க்ரீஸ் பண்ணிட்டு அப்படியே அட்ஜஸ்ட்மெண்ட்லேயே லாஸ்ட் ஆப்ஷனை போய்ட்டு அதோட கலர்ஸை சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ எகைன் பேக்கில் வந்துட்டு அப்படியே கீழே ஸ்க்ரோல் பண்ணுங்கள். பிளெண்டிங் வரும். பிளெண்டிங்கில் ஸ்க்ரீன் கொடுத்துருங்க. ஸ்க்ரீன் கொடுத்துட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ அந்த பேக்ரவுண்டு வீடியோவை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணிட்டு அப்படியே ரைட் சைடு ஸ்க்ரோல் பண்ணுங்கள். விக்னேட்ன்ற ஆப்ஷன் இருக்கும். அதை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போ லைட்டாக மூவ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இன்னும் லைட் எஃபெக்ட் பார்க்க சூப்பராக வந்து ஷோ ஆகும். இப்போ எகைன் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக வந்து எல்லாம் மேக் பண்ணியாச்சு. இப்போ நம்ம வீடியோ வந்து ப்ளே பண்ணி பார்க்கலாம். இப்போ பார்த்திங்க அப்படின்னா வீடியோஸ் வந்து சூப்பராக மேக் பண்ணியாச்சு. வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் வீடியோவை ரிவைண்ட் பண்ணி பார்த்து எடிட் பண்ணுங்கள். வீடியோவை எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நம்ம சேனல்ஸில் போகிற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸும் உங்களுக்கு உடனடியாக வரும்.